ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் கேம். ஸோ அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்டை வந்து நம்ம தான் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து பை பண்ண போகிறோம். தென் அதை வந்து ஹை ப்ரைஸ்க்கு வந்து செல் பண்ண போகிறோம். தென் நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ வெளியே எவன்டா தக்காளி வச்சது? ஸோ வந்து கடைக்கு உள்ளேயாவது வச்சுருக்கலாம், நடந்து போகிற இடத்துல வச்சுட்டு போயிருக்கானுங்க பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் ஆர்டர் போட்டிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ வேஸ்ட்டு குப்பை எல்லாமே கொண்டு போய் நான் அங்கே வந்து கொட்டணும் கரெக்டாக. ஸோ வேஸ்ட்லாம் வந்து நாங்கள் போட்டாச்சு. இப்போ கடை வந்து க்ளோஸில் இருக்கிறதுனால வந்து யாருமே வரல. ஸோ இந்த கடையை வந்து இப்போ ஓப்பன் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு திங்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். வச்சதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமர்ஸ்லாம் உள்ளே வருவாங்க. ஸோ இது நான் பை பண்ண ப்ரைஸை விட இப்போ செல் பண்ணுற ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சு தான் நான் வந்து இப்போ செல் பண்ணணும். ஏன்னா நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து இப்போ ரன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு கடையை. சரி, ஓகே. இனி கலால் போய் உட்கார வேண்டியதான். இன்றைக்காச்சும் கல்லா கிட்டதான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது நம்ம சிஸ்டம். ஓகே, இது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து வரப்போகிற நேரம் வந்துட்டாங்க. ஓகே, எல்லாம் நிறையா வாங்கிக்கோங்க. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு ஸ்டாக் இல்லைக்கா, எல்லா ஸ்டாக் இருக்குது. ஓகே, 4 தக்காளி வாங்கியிருக்கியா? ஓ சாரிக்கா, இது வந்து ஆப்பிளா? ஓகே, ஆப்பிள் $8.8 பே பண்ணி பார்க்கலாம். கேஷாக இருந்தால் கேஷாக கொடு, இல்லை கார்டாக இருந்தால் கார்டை கொடு. எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மக்கிட்ட அக்செப்டபுள் அக்கா. ஆனால் அக்கா பார்த்தியா, ஜிம்முக்கு போயிட்டு நேராக ஆப்பிள் வாங்க வந்திருக்கு. அது பின்னாடி வந்து இன்னொரு அக்கா நிற்கிது. சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போயிட்டே இரு. 41.2. ஓகே, அவ்வளோ சேஞ்ச் நான் உனக்கு கொடுக்கணுமா? என்னக்கா, பார்த்து தம்பிக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி நான் யோசிக்கவே மாட்டேல. பின்னாடி வேறு ஒரு அக்கா நின்றுனே இருக்குது. சீக்கிரமாக வாங்கிட்டு போயிட்டே இரு. ஏன் இங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்குற? நான் தான் கொடுத்துட்டேன் அந்த பேலன்ஸ் அமௌண்ட். ஓகே, நன்றி, மீண்டும் வருக. அக்கா 3 ஆப்பிள் போதுமா? 3 ஆப்பிள் 3 நாளைக்கு தானக்கா வரும். 7 ஆப்பிள் வாங்கினா கூட 7 நாள் வருமே. சரி, அதான் நான் பார்த்துக்குறேங்கிறியா? சரி, ஓகே, நீ கிளம்பு. போலீஸ்கார், காசு கொடுத்து வாங்குறீங்க, அதிசயமாக இருக்குது. போலீஸ்கார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கீங்கன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, காசெல்லாம் கொடுத்து வாங்குறீங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடிக்கடி வரணும். நன்றி நன்றி, மீண்டும் மீண்டும் வருக. ஓகே தலை, பாய். ஓகே காய்ஸ், இப்போ ப்ராடக்ட்லாம் தீர்ந்து போச்சு. ஆர்டர் வேறு போடணும். என்ன போடலாம்? ஓகே, ஃப்ரூட்டி பைட்ஸ். ஓகே, அதை போடுவோமா? அது வேணால் ஒரு 2 போட்டு விடுவோம். ஏன்னா அதுவும் தான் இப்போதைக்கு இல்லை. ஒரு ஆப்பிள்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ அதுவும் வாங்கி போட்டோம்னா, இப்போ தான் ஆர்டர் போட்டேன், அது கூட போட்டு போயிட்டீங்க. பரவாயில்ல காய்ஸ், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கீங்க. ஓ அங்கே இல்லை ப்ரோ, அந்த சைடு. அங்கே அடுக்கு. டப்பு 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 டப்புன்னு அடுக்குடா ஃபாஸ்ட்டாக. ஓகே, இப்போது ப்ரைஸை வந்து ஹையாக மாற்றி விற்கணும். ஓகே, எவ்வளோ வைக்கலாம்? $1.19. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வெளியே வரீங்களா தம்பிக்கு? குப்பையை போட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே கஸ்டமர்ஸ் அங்கே வந்துட்டானுங்களா? ஏடா, ஒரு குப்பையை போட்டுட்டு வர்றதுக்குள்ளே கூட விட மாட்டிங்களா? அதுக்குள்ளே வந்துட்டீங்க. சரி, ஓகே, எல்லாம் லைனாக நெல். ஓகே, யார் யார் ஃபஸ்ட்டு வந்திருக்கா? சோடாபட்டி, நீ எவ்வளோ? 2.19. என்னடா இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு போயிருக்கிற? ஏண்டா $2 வாங்குறதுக்குலாம் எதுக்குடா சூப்பர் மார்க்கெட் வரீங்க? ஏதாவது பொட்டி கடையில் வாங்கிட்டு போகலாம்ல. $2 வச்சு என்னடா பண்ணுறது? அக்கா நீ என்னது, நீயே $2 தானா? வாங்கிறது ஒரு 4 ஸ்டாக் சேர்த்து தான் வாங்குறது. ஆளுக்கு ஒரு 2 சாப்பிட்டு போக வேண்டியதுதானே. எப்படியோ கைஸ், லெவல் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லெவல் 2 வேறு கம்ப்ளீட் பண்ணணும். உனக்கு எவ்வளோமா? ஓகே, $2.19. சரி, கிளம்பு கிளம்பு. போலீஸ்காரக்கா, நீங்களாச்சும் கொஞ்சம் நிறையா வாங்கியிருக்கீங்க. வா, சூப்பர்க்கா. $4.38. செமக்கா. ஓகே அங்கிள், உங்களுக்கு? ஓ சூப்பர் அங்கிள். 4.48. உனக்கு $15.62 வந்து சேஞ்சு வேறு கொடுக்கணுமா? $15.62 தரேன், வெயிட் பண்ணு. கொஞ்ச நேரம் நில்றா.
உடனே சுடுதண்ணியில் காலை ஊற்றின மாதிரி போகிறதுக்கே நின்றுட்டுருக்கான். சரி கொடுத்துட்டேன். ஓகே நீ அவரு நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கா எப்படி 2 வாங்கும் நினச்சேன்டா. கோ நீ எப்போ பார்த்தாலும் ஜிம்முக்கு போயிட்டு வந்து நிறையா தான்க்கா வாங்குற. சூப்பர்க்கா. உன்ன மாதிரி ஒரு 4 கஸ்டமர் இருந்தாலே போதும். கொஞ்ச நேரம் நில்லுக்கா. ஆமாம் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? என்னடா அது கூட போயிடுச்சு. அக்கா லூஸ் சேர் அக்கா. வா $7.81. அது வந்து நான் சேஞ்ச் தரணும். நான் கூட எனக்கு கிடச்சதுன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட்டு யார் வரா? டேய் க்ரீன் சட்டை. நீயாவது கொஞ்சம் நிறையா வாங்கடா. ஆல்மோஸ்ட் சீக்கிரமாக இன்னொரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணணும். அதுதான் என்னோடய கனவு. அந்த கனவில் மண்ணிலே போட்டுறாதீங்கடா. வெறும் ஒரு $1 லாபத்தை வச்சு நான் என்னடா பண்ணுறது? கடையை ரன் பண்ணுறதுக்கு, ரெண்ட் பே பண்ணுறதுக்கு அதுக்கே சரியாக போயிடும். டிப்ஸ் போட்டிருக்கியா? டிப்ஸு போட்டிருக்கேண்ணா. நீ நல்லா இருக்கணும்ண்ணா. உன் ட்ரெஸ்ஸில் அழுக்கே ஆகக்கூடாது. வா டிப்ஸ் தேங்க்யூ. அந்த டிப்ஸும் நமக்கு தான். உங்கள் டக்குன்னு அடுத்த ஆர்டர் போடணும். இன்னும் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் அங்கே இருக்குது. சீக்கிரம்டா, கஸ்டமர்ஸ் வேறு வந்துகிட்டே இருக்காங்க. சீக்கிரம் காய்ஸ் டக்குன்னு வந்து பை பண்ணுங்க. சீக்கிரம் வாங்குங்கடா. அப்போ தான் நான் டக்குன்னு செல் பண்ணி மறுபடியும் ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் சூடு பிடிச்சி போயிட்டே இருக்குது காய்ஸ். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நிறையா ஆர்டர்ஸை வந்து பை பண்ணணும் அவனுங்க. ஸோ நம்ம ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து செல் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ எல்லாம் பார்த்து திரும்பி போகிறானுங்க. ஸோ இந்த வாட்டி வேறு ஏதாவது கொஞ்சம் ஹையாக போட்டு விடு. ஓகே ஐ திங்க்ஸ் சாக்லேட்ஸ்னு நினைக்கிறேன். அது ஆர்டர் போட்டாச்சு தான், கிட்டத்தட்ட அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காஸ்ட் நம்மக்கிட்ட தான் இருக்குது. $3 நம்மக்கிட்ட இருக்குது. ஆர்டரும் போட்டாச்சு. இந்நேரம் வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா போலீஸ்காரக்கா வேறு உள்ளே வந்து திரும்பி போதே. என்னடா அதுங்குள்ளே ஸ்டாக்கை முடிச்சிட்டிங்களா? ஆஹா உள்ளே ஒன்றுமே இல்லைடா கடையில். சுத்தம். ஐயோ கஸ்டமர்ஸ் எல்லாம் போகிறாங்களே. வராங்க. டக்குன்னு ஆர்டர் போடு ப்ரோ. ஆஹா ஐயோ வெயிட் எங்கேயும் போயிடாதீங்க. அக்கா ஆடரா ஓடிருச்சே. இந்த சைடு திரும்ப. அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க? தக்காளி வைக்கிற இடத்துல நீ என்னடா பண்ணிட்டுருக்குற? டக்குன்னு போய் கீழே அடிக்கிறு. பட நடக்கு. ஓகே காஃபி பவுடர் நினைக்கிறேன். ட்ரீம் காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரீம் செம்மையாக வரும். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல எங்கள் கடைக்கு வரணும். எங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரீம் காஃபி குடிக்கலாம். இது உங்கள் ட்ரீமில் மட்டும்தான் நீங்கள் குடிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ரியல்லையே குடிக்கலாம். ஸோ நம்ம ட்ரீம் காஃபி கடையில் வந்து அணுகவும். யாரா அவன்? ஜான்விக் மாதிரி போயிட்டுருக்கான். சார் ஜான்விக் சார். ஹலோ ப்ரோ பார்ட் 5 எப்போ ப்ரோ? போயிட்டான்டா. என்ன ப்ரோ ஜான்விக் ப்ரோ $0.2? நோ $2.38 சம்திங் நான் வந்து வைக்கணும். ஜான்விக் ப்ரோ இங்கே வாங்க. ஸோ இந்த டஸ்ட்பினில் தூக்கி போடணும் காய்ஸ். ஓகே இப்போ கஸ்டமர்ஸ் வர டைம் ஆகி போச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு கடையை. ஸோ காய்ஸ் எல்லோரும் வாங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. நம்மக்கிட்ட சுவையான ஆரஞ்சு, இனிப்பான ஆரஞ்சு, ரொம்ப ஸ்வீட்டான ஆரஞ்சு இருக்குதுக்கா. ஓகேக்கா இந்த ஆரஞ்சை மட்டும் நீ சாப்பிட்டு பாரு. சும்மா உன்னோட ஸ்கின்னு க்ளோவாக இருக்கும். ஓகே ட்ரீம் காஃபி அப்படியே வாங்கிட்டேன்னா தம்பி ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் வாங்க மாட்டேல. சரி ஓகே விடு பார்த்துக்கலாம். அங்கே ஒரு தம்பார் திருடுறான் பாரு. டேய் பின்னாடி தூக்கிட்டு இருக்கியா? இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். டேஸ்ட்டு பார்க்குறேங்கிற பேரில் அந்த குண்டாம்பார் 2 ஆரஞ்சு உள்ளே விட்டான். போலீஸ் ஜோப்பெல்லாம் வைக்காதீங்கண்ணா. என்னடா அந்த கடையில் முதல்ல வந்து சிசிடிவி கேமரா மாட்டணும். ஏன்னா எவன் எதை தூக்குறானே தெரிய மாட்டேங்குது.
பக்கத்தில் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு 2 ஆரஞ்சு 3 ஆரஞ்சுக்கு வந்து காசு கொடுத்துட்டு போயிடுறானுங்க. ஆனால் காஃபி பவுட்ரு சேர்த்து தான் எடுக்கிறானுங்க. ஓகேக்கா, உனக்கு ஒரு $9 ரிட்டர்ன் பண்ணணுமா? அவ்வளோதான்க்கா, நீ வாழ்க, டிப்ஸு போட்டவன் கூட வாழ்க. ஸோ எப்படியோ வந்து கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. கூட்டம் வந்து தினமும் அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வரானுங்கன்னு. இவனுக்கு வேறு சேஞ்ச் வேறு $15 வேறு கொடுக்கணுமா? ஆனால் ஆள் பார் நல்லா சைஸாக இருக்கான். கழுத்தில் கோல்டு, கையில் கோல்டு, கிளாஸு அதுவும் கூட கோல்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி பாருங்க ஒருத்தன் பாரு. யோ ஜான்விக்கு, திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிறேன், இடத்த மாற்றி மாற்றி நீ வச்சிட்ருக்க பொருள் எல்லாத்தையும். இந்த போலீஸ்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் நீ திருந்துவ. வெயிட் பண்ணுங்கடா, போலீஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து விடலான்டா. உடனே கத்திகிட்டே இருக்கான் அந்த ரெட் கலர் சட்டை. உனக்கு எவ்வளோ பில்லு? $13.11. ஓகே, உனக்கு அவ்வளோ சேஞ்ச் கொடுக்கணுமா? சரி வாங்கிட்டு கிளம்பு. ஆஹா, டிப்ஸ் போட்ட தலைவனே நீ வாழ்க. அக்கா நீ ஒரு 10 ரூபா, என்னக்கா 10 ரூபா போடுதுன்னு பார்த்தா ஒரு $0.0011 போட்டு போகிற. இப்போ பாரு, என் தலைவன் ஜான்விக் வந்து நமக்கு அதிகமாக போடுவான். எங்கள் சேஞ்சு தான் அதிகமாக வாங்கிட்டு போகிறான். சூப்பர் யாயோ ஜான்விக்கு, அடுத்த பாட்டுக்கு வெயிட்டிங். கண்டிப்பாக வந்து பார்க்குறோம் எல்லோரும். பாடுறா, அக்கா கிட்ட வந்து கார்டெலாம் வச்சுருக்காங்க. அப்படியே கார்டு நம்பரை சொன்னேன்னா தம்பியோட அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். என்னக்கா இப்படி ஓடிட்டியே? ஓகேக்கா, உனக்கு என்ன கார்டா? நீயும் கார்டா? சார் இங்கே காய்ஸ், இங்கே என்ன காசை அவனை கிட்ட மாட்டான். இதோ வந்துட்டான் பாரு. ஸோ அவனால் முடிஞ்ச காசை அவன் கொடுத்துட்டு போகிறான். பட் டொனேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டானுங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எதுவுமே போட மாட்டானுங்களே, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கி வச்சது ஒன்றுமா ஒரு 50 ஃப்ரூட்ஸ் தான். ஆனால் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறானுங்க பாரு. ஆளுக்கு 1 2 1 2ன்னு ஒரே ஆள் நிறையா தான் எடுத்துகிட்டு போங்களேன்டா. அப்போ தான் நான் நிறைய ஆர்டர் பண்ணி நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும். ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? ஸோ ட்ரீம் டீயை குடிக்கணும்னா நம்ம கடைக்கு தான் நீங்கள் வரணும். நம்ம கடையில் மட்டும்தான் அந்த ட்ரீம் டீ கிடைக்கும். டேய் கொரியன் பாய், இவனை பார்க்கறதுக்கு அந்த பிக் பாஸில் வருவான், அவன் பேர் என்ன, நம்ம அந்த கொரியன் பாய் அவனை மாதிரியே இருக்காங்க. அப்படி தான் இருக்கான் பார்க்குறதுக்கு. சரி, எங்கே எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடையாச்சா? ஓகே, இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு கல்லா கட்டியாச்சு. எங்கடா இவன் யாரா தனியாக நின்றுருக்கான்? ஓஹோ, இவனுக்கு என்ன வேணும்? மில்க் ஷேக்கோ ஏதோ ஒன்று கேட்குறாங்க. என்ன கேட்குறான்னு தெரில. டக்குன்னு ஒரு ஆர்டரை போட்டு விடுவோம். ஆர்டரை போட்டு விட்டு இவனையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி விடுவோம். என்ன கேட்குறான்? கீழே ஏதோ கேட்குறான். ஓஹோ, கோல்டன் கிரீன் காய்ஸ். ஐ திங்க் ஏதோ மக்காச்சோட சம்மந்தப்பட்டா இல்லை ரைஸாக என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ப்ராடக்ட் இவன் கேட்குறான். ஸோ ஓகே, இவன் கேட்டதை வந்து டப்புன்னு ஆர்டரை போட்டு விடுவோம். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸை தேடி வராங்க. ஏன்னா நம்ம சேல்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்பி வாங்க, நாசமாக போங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நம்பி வாங்க, நிறையா ப்ராடக்ட்ஸோட போங்க. நம்ம கடை வந்து இந்த தெருவில் இன்னும் ஒரு 10-15 பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறோம். ஏகப்பட்ட ஆர்டர்ஸை குவிக்கிறோம், மக்களை திருப்திப்படுத்துகிறோம். அவ்வளோதான், ஒரே கான்செப்ட் தான் நம்மளோட கான்செப்ட். சரி, எங்கே இதில் என்ன ஆர்டர் போடலாம்? ஆரஞ்சு ஆல்ரெடி சேல் பண்ணிட்டோம், ஆப்பிளும் சேல் பண்ணிட்டோம். வேறு என்னது? இங்கே ஏதோ பிளாக் ஏர்லி டீ அப்படின்னு ஏதோ ஒரு டீ இருக்குது. அந்த டீயை தான் இப்போ போடுறோமா? அது வேணாம். ஆனால் இப்போதைக்கு அந்த கிரெயின் ஏதோ ஒன்று கேட்டான், அது ப்ளஸ் ஏகப்பட்ட திங்ஸ் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். பட் ஒவ்வொன்றா கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணுவோம், அப்போ தான் தெரியும். ஸோ காய்ஸ், முதல்ல நம்ம கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்னா, குடிக்க தேவை தண்ணி. அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வைக்கணுமா? இதுக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜு அந்த இதில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இது எங்கே வைக்கிறது? ஆஹா, இன்னும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடாடாடா, ஃபஸ்ட்டு கீழே வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதை வந்து எங்கே வைக்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே எங்கேயே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு போய் நான் மற்ற திங்ஸ்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன். எனக்கு இது என்னன்னு தெரில. ஓகே, பால் பொடி. ஸோ காய்ஸ், நாட்டு மாட்டு பாலில் தயாரானது. எல்லோரும் வாங்கி குடிச்சிங்கன்னா உங்களோட பிரெயின்லேருந்து எல்லாமே சும்மா பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டிஷர்ட், இதை கொண்டு வந்து ஒருத்தன் வந்து உள்ளதாக இருக்கான். அவனை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஸோ குப்பையை வழக்கம் போட குப்பை தொட்டியில் தான் போடணும் காய்ஸ். நீங்கள் பாரு, ப்ராடக்ட் அடுக்கிறது கூட எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ அது வந்து ஏன் தப்பு தான். கடையை வந்து க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன்டா.
ஓப்பன் பண்ணவே எல்லோரும் வந்துட்டானுங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கடையோட ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்து பாப்புலரான அந்த ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும் காய்ஸ். எல்லாமே பியூர் நேச்சுரல் திங்ஸ் காய்ஸ். ஸோ எல்லாருமே ஒன்று வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 1 வீக்குக்கு வரும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம டேஸ்ட் அந்த மாதிரி. நீங்கள் 1 வாங்கினீங்கன்னா போதும், அது நீங்கள் வீட்டுக்கு போகிறக்குள்ளே நீங்களே சாப்பிட்டே காலி பண்ணிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறது காய்ஸ். ஸோ எல்லோரும் வாங்க, நிறையா ப்ராடக்ட்ஸோடு போங்க. அதுதான் நம்ம கடையோட ஒரே தாரக மந்திரம். ஸோ ஜிம்மக்கா வந்துட்டியா நீ? ஒன்றைத்தாக்கா காத்துட்டே இருந்தேன். அக்கா எப்போ வரும்னு காத்துனே இருந்தேன். வந்துட்டேன் போயிட்டேன். போலீஸ்கார் நீயும் போயிட்டியா? நீங்கள் யார் போனால் என்னடா, எனக்கு என் தலைவன் ஜான்விக் இருக்கான் பின்னாடி பாரு. என்னோடய போலீஸ்கார அக்கா இருக்குது. அந்த அக்கா ஃப்ரூட்ஸ் எப்போவும் வாங்கும். ஆனால் பாவம் இன்றைக்கி பெரிய ஏமாற்றம், எல்லா ஃப்ரூட்ஸும் கிடையாச்சு. ஸோ இன்றைக்கி நான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ் போட்டு ஜூஸாகவே மாற்றி வச்சுருக்கேன்க்கா. ஸோ காய்ஸ் 4வது நாளாக கடை ஓப்பனில் சேல்ஸ் பிச்சுட்டு போகுது. கடை ஓப்பன் பண்ணியே 4 நாள் தான் ஆகுது. ஆனால் சேல்ஸ் என்னமோ 400 நாள் மாதிரி சேல்ஸ் சும்மா அடி பொடிட்டு போயிட்டுருக்கு. எல்லோரும் டிப்ஸில் வெறும் காயினாக போடுறீங்க. யாராவது நோட்டு போட மாட்டிங்களா? ஏதாச்சும் கஞ்ச பிஸ்னாரி ஒன்றுமே போடாமல் போகிறோம். ப்ரோ நீங்களாவது ஏதாச்சும் தம்பிக்கு பார்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ரோ. ஏதாவது கொஞ்சம் வேறு பெருசாக போடுவார் நினைக்கிறேன். அப்படி தான் நானும் நினைக்கிறேன். சரி பார்ப்போம், எவ்வளோ தான் போடுறேன்னு பார்ப்போம். வா 25 பைசா டாலர்ஸ். அது எதுக்குடா எனக்கு? இருந்தாலும் பிடிச்சி போடுறேன். பட் அந்த உள்ளத்தை நாங்கள் போராட்டிக்கிறோம். ப்ரோ நீங்களாச்சும் போடுங்க. கோட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, ஒரு 2 டாலர் போட்டால் நல்லாயிருக்கும். வா 0.48 டாலர்ஸ். நீ வந்து பெரிய கையா அக்கா. நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து 19 0.19 டாலரா? சரி நீ போ, அட்லீஸ்ட் நீயாவது கொஞ்சம் அதிகமாக போடுவியா? சேல்ஸ் வருது தான், பட் தம்பிக்கான ஓகே 0.28 டாலர்ஸ். தேங்க்யூ. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஆர்டர் போடுறேன். இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டியே. ஏதாவது ஒன்று வாங்கி வச்சோம்னா சும்மா அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம கஸ்டமர்ஸ். ஸோ காய்ஸ் இதை வேறு எங்கே எடுக்கிறது? இங்கேயே அடிக்க வைப்போம். ஆனால் ப்ரைஸை மட்டும் கொஞ்சம் ஹை லெவலில் வச்சிடணும். 2.59 டாலர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு ப்ராடக்டை நான் சேல் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கரன்சி படி கிட்டத்தட்ட ஒரு 200 ருபீஸ் எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த ஒரு பாக்கெட்டை சேல் பண்ணணும்னா. ஸோ அது வந்து பெருசாக கையில் நிற்காது கைஸ். கடை வாடகை ப்ளஸ் வந்து கடை மெயின்டெனன்ஸ், அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறது. ஸோ இதுலேயே வந்து பாதி கழிஞ்சிடும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ரூபா நிற்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இதை நான் வந்து சிறுக சேமித்து இதை வந்து நல்லா வந்து நெக்ஸ்ட்டு கடைக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ வரானுங்க குப்பையை கண்ட இடத்துல போட்டு போயிடுறானுங்க. சாம்பிள் பார்க்குறானுங்க தான், ஆனால் வந்து சாப்பிட்டு கண்ட இடத்துல போட்டு போயிடுறானுங்க. ஸோ அதையும் நான் தான் க்ளீன் பண்ணணும். ஸோ முதல்ல இங்கே ஒரு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டி வைக்கணும். தென் வந்து இங்கேயே நான் எழுதி ஒட்டிடணும். ஸோ உள்ளே எதுவும் குப்பையெல்லாம் போடாதீங்களா டே பிக்காடி பசங்களான்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லணும் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனே சரியில்லை வாஸ்துப்படி. இது வந்து அந்த மூலையிலேருந்தே கரெக்டாக இருக்குது. லைட்டாக தள்ளி வைக்கலாம். ஓகே இப்போ லைட்டாக தள்ளி வச்சாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, உங்களோட டோட்டல் பில்ஸை வந்து என்ட்ரி பண்ண போகிறோம். இந்த வார கணக்கு வழக்கு எழுதி பார்த்ததுக்கு பின்பு கடை ஏறி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டே 5 ஸ்டார்ட். ஸோ அடுத்து என்ன ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ கிட்ஸ் லைக் சாக்லேட். அந்த சாக்லேட் ப்ராடக்ட்டை தான் இப்போ நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். அந்த ஆர்டர் பண்ண போகிற அந்த ப்ராடக்ட்ஸ் எங்கடாடி டே ஏன்டா ஒரே எம்டியாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வேறு குழந்தைங்களாம் வேறு வந்துடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ காய்ஸ் கடையை இப்போ வந்து க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன்.
ஏன்னா இப்போ வந்து ஆர்டர்ஸ் வந்து புது புது திங்ஸாக வந்து நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் இப்போ நான் போட்டதுக்கப்புறம் சும்மா கூட்டம் பிச்சின்னு போகும். எங்கே பிச்சின்னு போகுது, உள்ளே வந்துடுறாங்க. வரவெல்லாம் 1 2 3 4 5 6ன்னு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குமோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு டக்குன்னு காலி பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு தேவையோ அதுதான்.